மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள், மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆகியோர் இன்று ஜாக்டோ ஜியோ ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்ததன் பின்னணியில் அழைத்து பேசினார்கள். ஏற்கனவே 4 முறை எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இன்றைய தினம் இந்த 4 கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாளைய தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஓய்வூதியம் தொடர்பான அனைவரும் மகிழக்கூடிய வகையில் அறிவிப்பை வெளியிடுவார் என்ற நல்ல செய்தியை அறிவித்தார். ஜாக்டோ ஜியோவை பொறுத்தவரை மற்ற கோரிக்கைகள் தொடர்பாகவும் அமைச்சர் குழுவிடம் எடுத்து உரைத்திருக்கிறோம். நாளைய தினம் முதல்வர் அறிவிக்கும் அறிவிப்பை பொறுத்து ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி முதலமைச்சருக்கு தொடர் அந்த அறிவிப்பை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அறிவிப்போம். இன்றைய தினம் இந்த அறிவிப்பு என்பதே தமிழகத்திலே இதுவரை பணியிலிருந்து ஓய்வு பெற்ற சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெற்ற 48,000 பணியாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை முதல்வர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கிறோம். இன்றைய நிலைமையை பொறுத்தவரை எங்களுடைய ஜனவரி 6 போராட்டம் என்பது நாங்கள் அறிவிப்பை பொறுத்து நாங்கள் அடுத்த கட்ட முடிவை எடுப்போம் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, ஜாக்டோ ஜியோவை பொறுத்தவரை முதல்வர் மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அறிவிப்பு வந்த பிறகு தான் சொல்ல முடியும். எங்களை பொறுத்தவரை மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனால் தான் நீ கூப்பிட்டு அவங்க என்ன சொல்ல போறான்றது இவங்க சொல்ல முடியாது. அதனால தான் நாளை முதல்வர் அறிவிப்பார் என்று சொல்லுவோம். முதல்வர் அறிவிப்பு கண்டிப்பாக பழைய ஓய்வு திட்டமாக இருக்கும் என்ற நம்பிக்கை 100% எங்களுக்கு இருக்கு. அறிவிப்பு வந்த பிறகு தானே பேச முடியும். இல்ல, நாளை அதான் சொன்னோம். என்ன அவங்க அறிவிப்பை பொறுத்து நாங்கள் நாளைக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் போடுறோம். அதுல பேசிட்டு முடிவெடுப்போம். அதான் சொல்றோம். முதல்வர் அறிவிப்பு என்ன வருதுன்னு பேச முடியும். இன்னைக்கு எதை சொல்வதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. நல்ல அறிவிப்பை நான் திருப்பி சொல்றேன். நல்ல பழைய ஓய்வு திட்டம் தொடர்பான நடைமுறைப்படுத்துவதான அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவார் என்ற நம்பிக்கை ஜாக்டோ ஜியோவுக்கு இருக்கிறது. எங்களுடைய போராட்டம் அறிவித்ததால் கமிட்டியே அறிக்கையை கொடுத்திருக்கு. அதன் மீது இப்ப முதல்வர் 6ஆம் தேதி வரைக்கும் போய் நீங்க போராட்டத்துக்கு போங்க,